மறைந்து கொண்டிருக்கின்றது, சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றது. தாமரை வளர இந்த அருமையான வேளையிலே 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் விளக்க தெருமுறை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் நகர் தலைவர் திரு நாகராஜன் அவர்களே, இந்த பட்ஜெட் விளக்க தெருமுறை பிரச்சார கூட்டத்திற்காக சிறப்பு அழைப்பாளராக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கை விவசாயி முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் திரு தரணியார் முருகேசன் அவர்களே, வீரமங்கையின் உருவம் மாநில மகளிர் அணியின் துணைத் தலைவர் அம்மா கலாராணி திருவாரப்புரம் அவர்களே மற்றும் நகருடைய முன்னாள் நகர் தலைவர்கள் திரு வீரபாபுஜி, கார்த்திகேயன், எஸ்பி குமரன் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய அணி பிரிவு கிளை நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த நாடு, நம்ம நாடு பொதுவா பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம நாட்டுல பொதுவா நம்ம வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி நம்மளுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டினுடைய நிதித்துறையை நிர்வகிக்கக்கூடிய பெண் தொடர்ந்து 8வது முறையாக, அதாவது தொடர்ந்து 8வது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிதி தாக்கல் செய்திருக்கிறார் மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்ப டிவியில ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன், ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இங்க நான் ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு விரைவிடலாம் நான் நினைக்கிறேன். அதாவது டிவியில கவனிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்திலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கு பொறுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, there is no tax up to 12 lakhs rupees. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1970களிலே இந்திரா காந்தி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அன்றைய வட்டி, அதாவது வரி விதிப்பு எவ்வளவு தெரியுமா? 97.5%. அதாவது ஒரு மனிதன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அதுல 97.5%, கிட்டத்தட்ட 98,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு வரியா கட்டணும். யாருடைய ஆட்சியில? காங்கிரசுடைய ஆட்சியில. ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில நம்ம ஆண்டிற்கு 12.75 லட்சம் ரூபாய், அதாவது 12,75,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு வட்டி இல்லை. அதற்காக சின்ன ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. 5லிருந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 5%, 10லிருந்து 15% சம்பாதிக்கிறவங்களுக்கு 10%, இந்த மாதிரி சின்ன ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. ஆனால் அதுவும் தள்ளுபடி, ரிபேட் என்னும் முறையில் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது நடுத்தர குடும்பம், ஒரு குடும்பம் முதல் தலைமுறை பட்டதாரியாக வங்கிகள் வாங்கி படித்து இன்று இந்த ஐடி எத்தனையோ துறை, பல துறைகளிலே படித்து முதன்முறையாக தனது குடும்பத்தை உயர நினைக்கும் ஒரு இளைஞன், கஷ்டப்பட்டு உழைக்கும் ஒரு இளைஞனின் வருமானம் இன்று வரியாக அரசாங்கத்திற்கு செலுத்த தேவையில்லை. அதாவது 12,75,000 ரூபாய் வரை இங்கு வரி விதிப்பு இல்லை. எவ்வளவு பெரிய திட்டம் யோசிச்சு பாருங்க. இங்க நான் அதிகமா இந்த மாலை நேரத்தில் சாலையோர வியாபாரிகளை பார்க்கிறேன். இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு 30,000 ரூபாய், சரிங்களா? உங்களுக்கு 30,000 ரூபாய் இந்த பட்ஜெட்ல நீங்க ஒவ்வொருத்தரும் கடனுதவி பெற முடியும். அத இந்த பட்ஜெட்ல உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, பொதுவாக இந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது நம்ம மாவட்டத்திற்கு, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் எந்த வகையெல்லாம் சிறப்பு பெறும் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கடல்சார் பொருளாதார மேம்பாட்டிற்காக மட்டும் 25,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவத்துல அடுத்த 5 ஆண்டுகள் மருத்துவத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு பாத்தீங்கன்னா 25,000 கோடி. 25,000 கோடி ரூபாய் மருத்துவத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ சீட்டு, மெடிக்கல் காலேஜுடைய சீட்டு பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல நாடு முழுவதும் புதிதாக
MSME சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சகம் உத்தியோகம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இதுவரை சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்ல கடன் கொடுத்து சின்ன சின்ன வியாபாரிகளை ஊக்குவிக்கிற திட்டமா மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசாரம் செய்து கொண்டிருந்தது. இதுவரை சிறு குறு வியாபாரிகளுக்கான 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டின் மூலம் அது 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் கடன் பெறலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் குறிப்பா பின்னாடி பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இதை பத்தி நீண்ட விளக்கங்கள் கொடுப்பாங்க. நான் ஒரு 4 விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த அழகான ஒரு நேரத்துல என் மனதில் இருக்கும் சில விஷயங்களை நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன். எனது வீட்டிற்கு பக்கத்தில் பாபு என்ற ஒரு சிறுவன் இருக்கின்றான். அவன் கையில் பால் டப்பாவை பால் வாட்டிலே வைத்துக் கொண்டு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருப்பான். எங்க தெருவில் எல்லாரும் அவனை பால் பாட்டில் பாபு பால் பாட்டில் பாபு தெருவில் அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டுகிட்டு இருப்பான் அந்த பாபுன்ற பையன். அவனை எல்லாரும் நாங்க பால் பாட்டில் பாபுன்னு சொல்லுவோம். இங்க அரசியல் ஒருத்தர் பால் டாயில வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் அருமையண்ணன் மாநில தலைவர் அழகா சொன்னாரு பால் டாயில் பாபுன்னு சொன்னாரு. பால் டாயில் பாபு இன்றைய அரசியலில் விளையாண்டு கொண்டிருக்கிறார். சனாதனத்தை அழிப்போம் என்றும் மும்மொழி கொள்கை. எது மும்மொழி கொள்கை? இங்கே தமிழ்நாட்டிலே 65% தனியார் பள்ளிகள் மட்டும் மாணவர்கள் மட்டும் 3 மொழிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 40% 35% இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அத்திட்டம் இல்லை. இங்கே தனியார் பள்ளிகளுக்கு மும்மொழி கொள்கை 3 மொழி கொள்கையும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2 மொழி கொள்கையும் பாகுபாடு, அதாவது ஏற்றத்தாழ்வு. எப்படி இந்த திராவிட தீகா கூட்டங்கள் பாகுபாடு சமூக நீதி அற்று இந்த நாட்டிற்கு தேச ஒற்றுமைக்கு பிளவுவாத சக்தியை வளர்த்துவிட்டு குளிர்காய நினைக்கிறாங்களோ அந்த திட்டத்தை இன்னைக்கு கல்வியில அவங்க பூத்த நினைக்கிறாங்க. கடைசியா அந்த திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல வந்து ஒரு எம்பி போனாரு. என்ன பண்ணாரு? கடந்த 5 வருஷமா என்ன பண்ணாரு இதுவரை யாருக்கும் தெரியாது. இந்த 5 வருஷம் அவர் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த மக்கள், உங்களுக்கு இந்த முறையும் தெரியாம ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டம், இந்த திராவிட கூட்டத்திற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எது ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உங்கள் முன்னே இருந்த ஓடிக்கொண்டிருக்கிற சாக்கடை வளைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் சாட்சி. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் செல்வோம். உங்களின் அவல நிலையை இந்த விடியாத மக்கட்ட திருட்டு மாடல் ஆட்சியை தோல்வித்து காட்டுவோம். இன்றிலிருந்து சரியான 1 ஆண்டு காலம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளாக செல்வோம். உங்களது அவல நிலையை இந்த திருட்டு திராவிட ஆட்சியை இம்மண்ணிலிருந்து அகற்றாமல் நாங்கள் அரசியல் களத்திலிருந்து ஓட மாட்டோம் என்பதை கூறி வாய்ப்பளித்த நகர் தலைவர் உள்ளிட்ட மாவட்ட பாஜக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.